நவம்பர் 23 சனிக்கிழமை வரக்கூடிய நவம்பர் 26, 27, 28 தேதிகளில் தமிழகத்துக்கு நெருக்கமாகவும் இலங்கைக்கு நெருக்கமாகவும் ஒரு நிகழ்வு வரப்போகுது, ஒரு சுழற்சி வரப்போகுது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்திலையும் இலங்கையுடைய ஒட்டுமொத்த பகுதியிலையும் நல்ல மழை கிடைக்க போகுது. இதற்கான ஒரு தெளிவான ஒரு அறிக்கை தான் இந்த அறிக்கை. நல்லா பாருங்கள். அதாவதுங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் 23ஆம் தேதி இன்றைக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய வங்கக்கடலில் உருவாயிரும். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 24, 25 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகுது. நவம்பர் 24ஆம் தேதியே இலங்கையுடைய தெற்கு பகுதிக்கு இந்த நிகழ்வு வந்துடும். இலங்கையுடைய தெற்கு பகுதிக்கு வரும்போதே இலங்கையுடைய தெற்கு பகுதி முழுவதுமே நல்ல மழையை பெறும். அதாவது பார்த்திங்கன்னா, திரிகோணமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி நல்ல மழையை இலங்கையில் பெறப்போகுது. அதன் பிறகு நவம்பர் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா, இலங்கையுடைய கிழக்கு மாகாணம் நல்ல மழையை பெறப்போகிறது. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலையில் நம்மளுடைய டெல்டாவில் மழை தொடங்கும். டெல்டாலனா குறிப்பாக நம்மளுடைய அதாவது கடலூருக்கு வடக்கேன்னு வச்சுக்கலாம். கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கடுத்து இங்கிட்டு தூத்துக்குடி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. தூத்துக்குடியிலலாம் மழையே பெய்யலைல்ல, இந்த நிகழ்வு காரணமாக மழை பெய்ய போகுது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த ஒட்டுமொத்த பகுதியும் நல்ல மழையை பெறப்போகுது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் நவம்பர் 25ஆம் தேதி ஒரு பலத்த மழையை சந்திக்க போகுது. நவம்பர் 25, 26 இந்த 2 நாட்களும் நல்ல மழை இருக்கும். இந்த நிகழ்வு வடக்க போக போக, ஏன்னா இந்த நிகழ்வு இலங்கையுடைய தெற்கு பகுதிக்கு நீடிக்குதில்ல, தெற்கு பகுதிக்கு நவம்பர் 24, 25 தேதிகளில் வருதில்ல, இதனுடைய காற்று இந்த நிகழ்வுக்கு இந்த சுழற்சிக்கு காற்று நம்மளுடைய அந்த கோடியக்கரை முனையிலிருந்து, கோடியக்கரை, வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் தரங்கம்பாடி, கடலூர், இந்த வழியாக அந்த காற்று பார்த்திங்கன்னா டெல்டா வழியாக, அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அந்த பாம்பன் வழியாக அந்த காற்று பார்த்திங்கன்னா எதுக்கு போகுது, எங்கே போகுதுன்னா அந்த சுழற்சிக்கு போகுது. 24, 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா 25ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர், நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் கிழக்கிலிருந்து தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு அந்த காற்று போகும். இதன் காரணமாக நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் மழை தொடர்பாக டெல்டா மாவட்டத்தில் தொடங்கும். இந்த நிகழ்வு இலங்கை கரையை தொட்டுவிட்டு நவம்பர் 24, 25ஆம் தேதி தொட்டுவிட்டு பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கியே பயணித்து நம்மளுடைய அதாவது கடலோரமாகவே அப்படியே லைனாக சொல்லிக்கலாம், நாகப்பட்டினம், அதுக்கடுத்து புதுச்சேரி, அப்படியே கடலூர் ஓரமாகவே போய் சென்னையில் கரையை தொட்டு கரையை கடந்து அப்படியே பெங்களூர் வழியாக இது பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மங்களூர் அந்த கரையில் போய் அப்படியே இறங்கிடும், அரபிக்கடலில் இறங்கிடும். இதனால் நமக்கு நல்ல மழை 25ஆம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகுது, 26ஆம் தேதியும் கிடைக்க போகுது, 27ஆம் தேதி கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் சற்று வலு குறைந்துடும். இந்த நிகழ்வு இதுவரைக்கும் புயலாக உருவாகும்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லலை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிகழ்வு காரணமாக நவம்பர் 25ஆம் தேதியே மழை தொடங்கிடுங்க. உங்கள் வேலைகளை நீங்கள் எல்லாமே இது வரைக்கும் டெல்டா மாவட்டத்து விவசாயிகள் எந்த வேலைகளை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் பண்ணி முடிச்சிருங்க. நவம்பர் 25ஆம் தேதி காலையிலேருந்து மழை தொடங்கும். ஒரு படிப்படியாக மழை அதிகரிக்கும். நவம்பர் 25ஆம் தேதி நள்ளிரவு நல்ல மழையாக இருக்கும், பலத்த மழையாக இருக்கும். குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு நல்ல மழை இருக்குது. அதுக்கப்புறம் ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த பகுதியிலையும் ஒரு பலத்த மழை இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு பலத்த மழையை சந்திக்க போகுது. நவம்பர் 25, 26 ஒரு பலத்த மழை. இந்த நிகழ்வு வடக்க போக போக அப்படியே சென்னைக்கு போக சென்னை வட தமிழகத்தில் மழை அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரிக்கு வடக்கே மழை அதிகரிக்கும். ராணிப்பேட்டை, வேலூர், எல்லா பகுதியிலையும் மழை அதிகரிக்கும். சரியா? அதனால் இந்த நிகழ்வுடைய பாதை இதுதான் வழித்தடம், இந்த வழியாக தான் போகும். தொடர்ந்து வானிலை செய்திகளை நீங்கள் கேளுங்க, வானிலை செய்திகளோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறந்துடாமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி